கவர்மெண்ட் ஜாப்ஸோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸோ கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி மாதிரி வந்து பென்ஷன்ஸ் வருது, பென்ஷன்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ கேன் சர்வைவ் ஆஃப்டர் 60 இயர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நிறையவே இப்போ மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு அடல் பென்ஷன் யோஜனா. இது வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலிமா 60 வயசுக்கு அப்புறமா என்னைக்கு நீங்கள் வந்து 60th இயர் வந்து டச் பண்ணுறீங்களோ அந்த டேட்ல இருந்து நம்ம இருக்கிற வரைக்குமே மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வர்றதுக்காக நம்ம இப்போதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ஸ்கீம். இதுக்கு வந்து ஒரு பெரிய டேபிள் சார்ட்டே இருக்குது. இப்போ 18 வயசாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு 200 ரூபாய் இல்லை 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்மளோட 60 வயசுக்கு அப்புறமா மாதத்துக்கு 5000 ரூபாய் நம்ம இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற மாதிரியும், நம்மளுக்கு அப்புறமா நம்மளோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஸ்பவுஸ்க்கு கிடைக்கிற மாதிரியும், 2 பேருக்கு அப்புறமா நம்ம யாரை நாமினியாக சூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து அதோட அந்த அந்த கார்ப் அமௌண்ட்ஸ் சொல்லுவாங்க, மொத்தமாக சேர்ற அமௌண்ட்டு வித் இன்ட்ரெஸ்ட் அது கிடைக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் வந்து வழிவகை செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்கீம் இது ஆக்சுவலா. ஆனா இது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றது வந்து எனக்கு தெரியல. ஆமா, இப்போ 18 வயசு இப்பதான் நான் ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றேன் 20 வயசுல. பேருக்கு தெரியும்னே தெரியல சார் இது. அதுதான் இங்க சேலஞ்சு. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணலான்னா, எனக்கு அட்டல் பென்ஷன் யோஜனா வேணும், ஒரு ஸ்கீம் வேணும்னு சொல்லிட்டு பேங்க்ல போயிட்டு சொல்லிட்டோம்னா, இதுவும் வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம பே பண்ற மாதிரியும் எடுத்துக்கலாம், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ கூட பே பண்ணிக்கலாம். மந்த் ஆன் மந்த் பே பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு 20 வயசு இருக்கிறவங்க எனக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறம் எனக்கு 5000 ரூபாய் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுறச்சு நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 220 ரூபாய் வந்து நான் மந்த்லி, எனக்கு இப்போ 22 வயசு, இந்த 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் மாதம் என் அக்கௌண்ட்லேருந்து 220 ரூபாய் போகுதுன்னு வச்சுப்போம். இது மொத்தமாக சேர்ந்து ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். இதுதான் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட். இதை வந்து கவர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் நம்மளுக்கு அவங்க இன்சூர் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் என்னன்னா 60 வயசுக்கு அப்புறமா ஃபிக்ஸடாக 5000 ரூபாய் அதில் வந்துடும். அதில் வந்து அந்த 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம எவ்வளோ சூஸ் பண்ணிக்கலான்ற கேட்டகரிஸ். ஆமாம், டில் டே லிவ் வரைக்கும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணுறாருன்னா அவர் இருக்கிற வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிள் 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் அவர் இருக்காருன்னா அந்த 10 வருஷத்துக்கும் அவருக்கு மாதம் 5000 ரூபாய் கிடைக்கும். அந்த 70 வயசுல பை எனி சான்ஸ் இஃப் இஸ் கோயிங் அவே, அவர் இறந்துற நேரிடுறதுன்னா அவங்களோட ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு அப்புறமா நாமினின்னு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்க, பசங்களோ யாரையோ வச்சிருப்பாங்க இல்லையா, லீகல் ஹையர் நாமினி. அவங்களுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தோட டோட்டல் தொகையோட அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் கவர்மெண்ட். அந்த அமௌண்ட் அந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க நாமினிக்கு.